ஸ்ரீராம் இலக்கிய கழகம் வழங்கும் குரல் பேசு வாகை சூடு. அடுத்த போட்டியாளருக்கான எண் தேர்வு செய்யக்கூடிய நபர் யார் அப்படின்னு பார்த்தா, மேல அறையில முதலாக அமர்ந்திருக்கக்கூடிய பட்டுப்போட அழகா இருந்தது எண் 4 வந்திருக்கின்றது. 4க்குரிய போட்டியாளர் யார் என்பதை நம் நடுவர் அவர்கள் தெரிவிப்பார். எண் 4க்கானவர் பா வர்ஷா, செம்ஃபோர்ட் பள்ளி, சிதம்பரம். வாருங்கள் வர்ஷா. வர்ஷா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உறுதியா இருக்கீங்களா? உங்களுடைய தலைப்பு என்ன அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வர்ஷா, உங்களுக்கான தலைப்பு ஒப்புரவறிதல் என்ற அதிகாரத்திலிருந்து பேரறிவாளன் திரு. பேரறிவாளன் திரு. தயாரா இருக்கீங்களா? உறுதித்தன்மையோடு உங்களுடைய வெளிப்பாடு இருக்கணும். அதற்கு எங்களுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு முறை ஒரு அரங்கம் நிறைந்த கைத்தட்டல். அனைவருக்கும் வணக்கம். மும்மலையும் முன்னாடும் முன்னதியும் முப்பதியும் மும்மரசு முத்தமிழ் முக்கொடியும் மும்மாவும் தாமுடைய மன்னர் தடமுடி மேல் தாரன்றோ பாமுறை தேர் வள்ளுவரின் முப்பாலை வணங்கி முப்பால் தந்த முப்பாட்டனின் முதற்பாலா மரத்துப்பாலின் இயலே இள்ளறவியல் அதில் ஒப்புரவறிதல் என்ற அதிகாரத்தில் முத்தான 10 குரட்பாக்களில் 5வது குரலே ஊறு நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. புதலன நோக்குடன் வாழும் பேரறிவாளனின் செல்வமானது ஊர் மக்களுக்கு பயன் தரும் ஊரணி போன்றது என்கிறார் திருவள்ளுவர். இங்கு சாதாரணமாக அறிவுடையவன் என்று சொல்லிருக்கலாமே, ஏன் பேரறிவாளன் என்று சொல் என கேட்ட எனக்கு, அறிவுடைய ஒருவனின் செல்வத்தை பிறருக்கு கொடுப்பதை வைத்தே அவன் பேரறிவாளன் என்று சொல்லப்படுகிறது என்று விளக்கினார். குளித்த குளம் ஏர் உழ ஏரி என்பது போல ஊர் உன் நீர் ஊறு நீர் ஊரணியில் குடத்தால் நீர் தள்ளி குடத்தில் நீரள்ளி கதை பேசி வம்பளத்து நடை போடுவார்களாம் இளம் பெண்கள். ஆற்று பெருக்க தடிசிலும் மண்ணாலும் ஊற்று பெருக்கால் உலகூட்டும் குணம் கொண்டவரை ஊரணிக்கு இணையாக தமிழின் அறம் போற்றியது. கொடை என்பது உயிரையும் உடலையும் உறப்பையும் முதலிய எல்லாவற்றையும் கொடுத்தல் என்கிறது தொல்காப்பியம். குளிரில் இடங்கும் மயிலுக்கு போதை கொடுத்தான் பேகன், முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, நீண்ட ஆயுள் தரும் நெல்லிக்கனியை அவை கொடுத்தான் அதிகமான், இரவல்களுக்கு குதிரை கொடுத்தான் காரி, நீலநாகத்தின் உடையை இறைவனுக்கே கொடுத்தான் ஆயண்டிரன், மலைவாழ் மக்களுக்கு எல்லா பொருள்களையும் கொடுத்தான் நள்ளி, கொல்லிமலை கூத்தர்களுக்கு நாடு கொடுத்தான் ஓரி. இப்படி வாழையடி வாழை என வந்த வள்ளல்கள் யாவரும் ஒப்புரவாளர்களே. பாரி பாரி என்று பலர் ஏத்தி ஒருவர் புகழ்வார் சென்னா புலவர். பாரி ஒருவனுமல்ல மாறியும் உண்டு ஈண்டு உலக புறப்பதுவே என்று பாரியை புகழ்வார் கபிலர். காரைக்குடியை கல்விக்குடியாக்கி அழகப்புறம் தில்லையிலே உலக புகழ் பெற்ற அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை நிறுவிய அண்ணாமலை செட்டியாரும் சிறந்த ஒப்புரவாளர்கள் ஆவார். இவருடைய கல்வி நிறுவனங்களும் இலவச மருத்துவமனைகளும் இன்றளவிலும் மக்களுக்கு ஊருணியை போன்று பயன் தருகிறது. ஒருவரின் காயுட கடும்பசியை போக்குவதே சிறந்த கொடையாக சங்க இலக்கியங்கள் கூறுகிறது. பசித்துன்பத்தை போக்கும் பணனது வீட்டில் இடையராக ஊனுண்பார் வழி கேட்கிறது. எறும்பின் வரிசை போல இளஞ்சிறார்கள் சோருடைய கையராக சுற்றித் திரிகின்றார்கள். ஒரு முறை நாட்டில் பஞ்சமோ பஞ்சம், பசிகள் கூடி மனிதனை உண்ணும் பஞ்சம். அப்பசி இருட்டை நீக்க தோன்றியது ஒரு வெள்ளை வெளிச்சம். அந்த வெள்ளை வெளிச்சம் தான் அருட்பிரகாச வள்ளலார். வாடிய புயரை கண்டபோது வாடினேன் என்று பெருமூச்சு விட்டதோடு மட்டுமல்லாமல் அம்மூச்சின் வெப்பத்தை நெருப்பாக மாற்றி அவர் கையால் முட்டப்பட்டதுதான் அன்னையா அடுப்பு. அதன் தனிச்சிறப்பு அன்னையா நெருப்பு. பலரின் பசியை போக்குவதே அதன் பொறுப்பு. ஊரணியில் நீர் நிறைந்து மக்களுக்கு எப்படி பயன் தருகிறதோ அதே போல வள்ளலார் பற்ற வைத்த நெருப்பு மக்களின் பசித்தியை போக்குகிறது. மகாபாரத போரில் மருந்த கர்ணன் நேரடியாக சொர்க்கம் சொல்கிறான். சொர்க்கத்தில் அவனுக்கு பசி எடுக்கிறது. சொர்க்கத்திற்கு சென்றால் பசிக்காதே என்று பலர் கூறுவாரே, எனக்கு மட்டும் ஏன் பசிக்கிறது என்ற ஐயத்துடன் நாரதரிடம் கேட்கிறார். அதற்கு அவரோ, உன் ஆள்காட்டி விரலை வாய் வைத்துக்கொள், பசிக்காது என்று கூறுகிறார். அதற்கு கர்ணனோ அப்படியே செய்கிறான். பசி அடங்குகிறது, ஆனால் விரலை எடுத்தால் மீண்டும் பசிக்கிறது. என்ன காரணம் என்று கேட்கிறான். அதற்கு அவர் கூறுகிறார், கர்ணா, நீ என்னதான் தானம் செய்திருந்தாலும் நீ செய்ய தவறிய தானம் ஒன்று உள்ளது, அதுதான் அன்னதானம். ஆனால் ஒரு முறை உன்னிடம் ஒருவன் அன்னசத்திரம் எங்க இருக்கு என்று கேட்டதற்கு உன் ஆள்காட்டி விரலால் வழி கூறியிருப்பாய். அதனால் அந்த விரல் மட்டுமே அன்னதானத்தின் பலனை பெற்றிருக்கிறது என்று கூறினாராம். அதற்கு கர்ணனோ, வழிகாட்டிய விரலுக்கே எவ்வளவு புண்ணியம் இருக்கிறது என்றால் அன்னதானம் செய்திருந்தால் எவ்வளவு புண்ணியம் என்று உணர்ந்தானாம்.
பாடுபட்டு தேடி புதைத்து வைத்து கேடுகிட்ட மானினரே கேளுங்கள், கூடு வெட்டுங்க ஆவிதான் போயின பின் யாரோ அனுபவிப்பார் பாவிகால் அந்த பணம். இப்படி பாடுபட்டு தேடிய செல்வத்தை வறியவர்களுக்கு வழங்குங்கள் என்று நல்வழி கூறுகிறது. பயன்மரம் உள்ளூர் படுத்தட்டால் செல்வம் நயனுடையார் கண்படி. ஒப்புரவாளர்களிடம் செல்வம் சேர்ந்தால் அது ஊரிலே நடுவில் இருக்கும் பயன் மிகுந்த மரத்தில் பழம் படுத்தது போன்றது என்கிறார் திருவள்ளுவர். கம்பனின் ஒரு செய்யுள், பாரதியின் ஒரு பாட்டு, திருவள்ளுவரின் ஒரு திருக்குறள் போதும் நம் வாழ்வை மாற்ற. திருவள்ளுவரின் வழியில் வாழ்வோமாக. நன்றி, வணக்கம். உங்களுடைய உறுதியா உங்களுடைய வெளிப்பாடு இதுதானா? நீங்க என்ன கொடுக்கணும்னு நினைச்சீங்களோ அதை கொடுத்துட்டீங்க இல்லையா? ஸோ அதற்கான விடை என்ன, அது எப்படி வெளிப்பாடு வந்தது அப்படின்றத நடுவர்களினுடைய பார்வையில் எப்படி இருந்ததுன்னு கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வர்ஷா ரொம்ப அருமையாக பேசினாங்க. இந்த ஏற்ற இறக்கம் எடுத்துக்காட்டுகள் எல்லாம் அருமையாக சொன்னாங்க. மிகச்சிறந்த பேச்சாளர் வருவீங்க. நன்றி, ரொம்ப நல்லா வருவீங்க. நல்ல வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எனக்கு இதில் வர்ஷா பற்றி சொல்லணும்னா, அப்படியே இந்த இயல் இசை நாடகம் அப்படின்ற அந்த முத்தமிழையும் வந்து இங்கே நீங்கள் உங்களுடைய எண் சுவைகள் வேறு. இதில் நம்ம தமிழில் இருக்கக்கூடிய எண் சுவைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நகையே அழுகை இளிவரல் மறுக்கை அச்சம் பெருமிதம் உவகைன்ற மாதிரியானது அத்தனை சுவைகளையும் இந்த இடத்துல வந்து நீங்கள் பண்ணினீங்க. ஆனால் பண்ணி முடிச்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே நின்னீங்க பாருங்க கடைசியாக. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்கம்மா, நல்லா பேசுனீங்க. உங்களுடைய அந்த இவரோட இதை பற்றி கர்ணனை பற்றி சொல்லும் போதெல்லாம் ரொம்ப பிரமாதமாக வந்து இருந்தது. அறிவுன்னு அதே வள்ளுவர் நமக்கு வந்து சொல்கிறாரு. அறிவு அப்படின்றது அதனுடைய மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு சொன்ன அந்த வள்ளுவர் தான் பேரறிவுன்னு சொல்கிறாரு பாருங்க. ரொம்ப சிறப்பான ஒரு குறள் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு. அந்த பேரறிவு என்பது என்னன்னா ஈதல் தான். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியமில்லை உயிர்க்கு இல்லையா. ஒரு உயிர் அப்படின்னாலே அதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது தான். ரொம்ப சிறப்பான ஒரு குறளை சிறப்பாக வந்து நீங்கள் வெளிப்படுத்திட்டு போயிருக்கீங்க. வாழ்த்துக்கள் வர்ஷா. உண்மையிலே கதை சொல்லி ஆவதற்கான அனைத்து தகுதிகளும் உங்களுக்கு இருக்கு. நீங்க ஒரு கதை எடுத்து சொன்னீங்கன்னா உட்காந்து கேட்கலாம், அப்படி இருக்கும். ஏன்னா அவ்வளவு அபிநயத்தோடு சேர்த்து ஏற்ற இறக்கத்தோடு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க. கதை சொல்வதற்கு முயற்சி செய்யுங்க, மிகச்சிறந்த எதிர்காலம் உங்களுக்கு இருக்கு. அதில் எல்லோருமே வந்து அடிகளாரை கொண்டு வந்துடுறாங்க இல்லைங்களா? அதை நினைக்கும் பொழுது ரொம்ப மகிழ்வாக இருக்கு. அவரை பற்றி ஒரு வரியாவது தெரிந்து கொள்கிறார்களே அப்படின்ற ஒரு மன திருப்தியும் இருக்கின்றது. வாழ்த்துக்கள் வர்ஷா. வாழ்த்து.